அழாதடி பட்டுக்குட்டி. என்ன தங்கம் அழாதீங்க. என்ன வேணும்? யார் அடிச்சாப்லைய? என் ராணி, என் பட்டுக்குட்டி, என் இளவரசி. என் இளவரசி அழலாமா? எங்க வீட்டு இளவரசி அழவே கூடாது. அப்ப உனக்காக பாட்டு படுத்துமா? பாட்டை கேட்டுட்டே தூங்குவியா? விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுறங்கு கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோலம் வெட்டி செஞ்சு செல்லம், என் தங்க பிள்ளை எவ்வளவு அழகா தூங்குற. இல்ல தூங்குத பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா அழுகாதான் மனசு தாங்க மாட்டுக்கு. தூங்கட்டும். அப்பா இந்த மாதிரி உனக்கு நிறைய பாட்டு வச்சிருக்கேன். பாட வச்சு உனக்கு தூங்க வச்சிருவேன். சரியா? அப்பா கிட்ட இருக்கிறதா நீ அழவே கூடாது. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, எப்பவுமே நீ அழக்கூடாது. அடேங்கப்பா, பாட்டெல்லாம் அதிபயங்கரமா இருக்கு. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியுது போங்க. என் இளவரசிக்காக பாட்டு பாட வேண்டாமா? இளவரசியை பாட்டு பாட வச்சா தூங்க வைக்கணும். என் பிள்ளைய பத்தியா உன் கையில இருக்கிறவரை என்ன அழுதுட்டு இருந்தா, என் கையில வந்தோன்னா அப்படியே பட்டா தூங்கிட்டா என் செல்லக்குட்டி. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, வைரக்குட்டின்லாம் கொஞ்ச நேரம் போதும். ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும், சர்டிபிகேட்டுக்கு தெரியும்ல. என்ன பேர் வைக்கலாம்? நம்ம யாருக்குமே சூஸ் பண்ணி வச்சிருக்கல, அதே பேரை கொடுத்துருவோமா? இல்ல துளசி, பூமாரி ஏதோ 2-3 பேர்லாம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவ இன்னும் நாளைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்துருவா. இல்ல போன் பண்ணி கேப்போமா? ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு மதிப்பு கொடுத்துருவோம். அப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கலாம். எப்படி பூமாரிக்கு போன் போடுறியா? என்னங்க, நம்ம யாருக்குமே முடிவு பண்ண பேரு தானே நிரஞ்சனா. உங்க பேரு மாறி 2வது எழுத்து ரா, அதே மாதிரி இதுவும் ரா முடியுது. அதனால நான் நிரஞ்சனான்னு வைக்கணும். உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. இப்ப என்ன பூமாரி டிசைட் பண்ணுவான்னு சொல்லுவீங்க? அவ ஏதாவது பேரை வைப்பா, நம்ம யாருக்குமே யோசிச்சு பேரே வைக்கலாம். அப்படி இல்லம்மா, பிள்ளைக்கு பேர் வைக்கிறது 4 பேர்ட்ட கேட்டு முடிவு பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்குதான் சொல்றேன். நீ நிரஞ்சனா நினைச்சிருக்கியா? போய் அவளும் எப்படி 2-3 பேர் சொல்லுவா, பொண்ணிட்டையும் கேட்கலாம். எல்லா பேரையும் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எந்த பேர் வருதோ அதை எடுக்கலாம். சரியா? இப்ப நம்ம வச்ச பேரை வச்சோன்னையா வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, பூ மாதிரி பார்த்து சொன்ன பேரை வைக்கல, இது என்ன பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணி அதே மாதிரி மனசு கஷ்டப்படுவா, நம்ம சொன்ன பேரை ஆனாலும் அக்கா வைக்கலேன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் மனஸ்தாவும். அதனால நம்ம எல்லாத்தையும் கேட்டு எல்லா பேரையும் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுக்கலாம். சரியா? என்னது, சீட்டு குலுக்கி போட்டு பார்க்க போறீங்களா? சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறதுக்கு இங்க என்ன குலுக்கல் சீட்டை நடத்திட்டு இருக்கு? நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுங்க. முதல்ல நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம். நம்ம விருப்பப்படி வைக்கிறத விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் மனசு போனதுக்கு என்ன இருக்கு? அவங்கவுங்க பிள்ளைக்கு அவங்கவுங்க தான் பேர் வைக்கணும். உங்களுக்கு யார் பேர் வச்சாங்க? அத்தை மாமா தானே. அதே மாதிரி நமக்கு நம்ம பிள்ளைய தான் நம்ம தான் வைக்கணும். அந்த உரிமை கூட நமக்கு இல்லையா? துளசி, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? நான் அப்படி சொல்லவே வரலையே. நீ சொன்ன பேர் நான் வைக்க வேண்டாம் சொன்னேன் உன்ட்ட. எல்லாத்தையும் கேட்டு ஒரு முடிவு எடுத்து வைக்கலாமே. சீட்டு குலுக்கி பகட்டு பார்த்தா யாருக்கும் கஷ்டம் இருக்காதுல்ல. அதான் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? எங்க இவ்வளவு நாள் ஆச்சு உங்கள்ட்ட ஏதாவது என் விருப்பப்படிதான் பண்ணணும்னு உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிருப்பேன்னா சொல்லுங்க பாப்போம். எதுவுமே சொன்னதில்ல. இது நம்ம பிள்ளைக்கான ஃபங்க்ஷன், நடக்கிற ஃபங்க்ஷன். இத சீட்டு குலுக்கி போட்டு ஏலம் போட்டு நடத்துறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல. எனக்கு பிடிச்ச பேர் நிரஞ்சனா தான். நிரஞ்சனா தான் வைக்கணும்னு இருக்கேன். நீங்க உங்க வீட்லயும் இதே சொல்லுங்க. யார்கிட்டயும் ஒன்னும் எந்த இதுவும் கேட்கணும் அவசியம் இல்ல. நம்ம முடிவெடுத்த பேரே வைக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிருங்க, பாத்துக்கோங்க. இதுல எதுவும் பேரை மாத்தினீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். திருட்டு பையன், எவ்வளவு தூரம் நம்பிக்கையா நேர்மையா பேசினா ஏமாந்துட்டோமா? பணம் அவ்வளவுதானா? அப்பா பாவம், நமக்காக கஷ்டப்பட்ட பணம். அண்ணனுக்கு டிராவல்ஸ் தொடங்கி கொடுத்தாரு, அவன் நல்லபடியா பாத்துட்டு இருக்கான். பூமாரியும் நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டு நமக்காக அவர் செலவழிச்ச பணம் கடவுளே எங்கிட்டும் போயிடக்கூடாது. அந்த பணம் எங்க தெரிய வந்துடணும். பாவம் அப்பா மனசால எவ்வளவு தூரம் உடைஞ்சிருப்பாரு. இது யார்கிட்ட சொல்லவா முடியும்? இந்த மாதிரி திருட்டு பயர்ல விட்டவே கூடாது. நாளைக்கு பைக் எடுத்துட்டு அந்த ஊர் முழுக்க விசாரிக்கணும், சுத்தணும். ஏன்னாவது ஒருத்தன் தகவல் கிடைச்சிடாது. அவன் மட்டும் கையில கிடைச்சா நைய புடைச்சு எடுத்துட மாட்டேன் பாரு. நாளைக்கு எனக்கு வேலையே தான். சே, பொண்ணி கூட அன்னைக்கே சொன்னா விசாரிச்சு கொடுங்க. நம்ம அவளை புரிஞ்சுக்காம அன்னைக்கும் கேட்கல, இன்னைக்கும் கோபத்துல கை நீட்டி அரைஞ்சிட்டோம். எல்லாம் நம்ம மேல உள்ள தப்பு. நம்ம உள்ள மேல உள்ள தப்ப அவள்கிட்ட காமிச்சிட்டோம். பாவம். கவலைப்படாத சரவணா, நாளைக்கு கண்டிப்பா உன் பணம் கிடைக்கதான் போகுது. கவலைப்படாத. உங்க அப்பா வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி உழைச்ச காசு எங்கேயும் போகாது. காதுக்கும் காதும் வச்ச மாதிரி வாங்கினான்ல, காதும் வச்ச மாதிரி அவனை கண்டுபிடிச்சு அவனை அட்டின்னு அடிச்சு அந்த பணத்தை வாங்கல நான் சரவணம் இல்ல. இவர்கிட்ட மோகம் கொடுத்து பேசவே கூடாது. இன்னைக்கு இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் ஆனாலும் சரிதான். போறன்னு கூட பாக்காம புசுக்கு அரைஞ்சிட்டாரு. செல்வி என்ன நினைச்சிருப்பா? அம்மாட்ட எதுவும் சொல்லியிருந்தா அம்மா பாவம் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாங்க.
ஏன் அவருக்கு புரியவே மாட்டுது? அடிக்கட்டு திட்டட்டு பேசிட்டு எல்லாம் செய்யட்டும், அதுக்கு உரிமை இருக்கு அவருக்கு. நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட வீட்டுல கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடிக்கட்டுமே. ரோட்ல வச்சு சலான்னு அடிச்சுட்டாரு. ஷோ, பயமா இருக்கு. செல்வி எதுவும் அம்மா பார்த்தா எதுவும் சொல்லிட்டா அம்மா எவ்வளவு தூரம் வருத்தப்படுவாங்க. இவருக்கு என்ன இப்படி இருக்காரோ? அன்னைக்கு இப்படிதான் அக்கா அத்தான இருக்கையிலே ரோட்ல வச்சு பலார்னு அரைஞ்சிட்டாரு. எனக்கு அதுவே எப்படி இருந்து தெரியுமா? அறையிட்டு பேசிட்டு அது நம்ம ரூம்ல வச்சு செய்ய வேண்டியதானே. ஏன்னா அவர் இப்படி இருக்காரோ? இன்னும் அப்படியே திருந்தாம. சே, இவரை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. நானும் இவரை மாதிரி மாறினாதான் உண்டு போல. நம்ம வந்தது இவருக்கு தெரியும். நானுக்குள்ளேயும் தலையை கும்பிட்டுக்கிட்டு இருக்கத பாரு. ஏதோ நல்ல பிள்ளையாட்டம் இல்லையே. இவர் முகத்தை பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது. என்னமோ தப்பு நடந்திருக்கு. நம்மகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்காரோ? ஏன் இப்படி இருக்காரு? நம்மகிட்ட சொல்லாம இவர் யார்கிட்ட போய் சொல்லுவாரா? எதையுமே மனசு வச்சு மூடி இருக்கனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. எதுனாலும் எனக்கு சொல்லலாம்ல. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன முண்டக்கு நின்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறா? ரோட்ல வச்சு அடிச்சதுக்கு கேள்வியா கட்டி என்ன கொல்லுன்னு கொண்டு இருப்பாள. என்ன ரொம்ப நேரமா என்ன நோட் பண்ணிட்டு இருக்கா? கண்டுபிடிச்சிருவாளோ? ஜெகதால கில்லாடி, கண்டுபிடிச்சிருவா. வாயே கொடுக்க கூடாது விட்ட. இவருக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்? வாய் திறந்து சொல்றாரா? நம்ம நிக்கிறோம்ல, என்ன எதுன்னு கேக்குறாரா? தலைய குமிஞ்சமானி இருந்துகிட்டு. சே, எல்லாத்தையும் நம்மளே வழியே போக வேண்டியதா இருக்கு. தலையை எழுத்துடா சாமி. சரி, நம்மளே காட்டு தொலைவோம். இவர்கிட்ட நேரடியா கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இவருக்குன்னு கேட்கறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அப்படி போனாதான் இவருக்கு வாயில இருந்து உண்மை வரும். அத்தா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? தூங்கல நீ? வேலை என்னவோ அதை பாத்துட்டு போறியா? நான் தூங்க மாட்டேன், எப்படியும் போறேன். உனக்கு நடி. அதான பார்த்தேன். நீ தூங்குனா எனக்கு என்ன, தூங்கல எனக்கு என்ன? நான் தூங்கணும், டைம் ஆகுது. கொஞ்சம் தள்ளி இருக்கிறியா? நீ வானத்தையும் பூமியும் இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இடி பேய் மாதிரி. எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி இருக்கியா? அடியே இங்க பாருடி, என் சண்டைக்கு அப்படியே வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நானே பெந்து நொந்து நூலாயி உட்காந்துருக்கேன். உனக்கு தூங்கணும், அங்கிட்டு போய் தூங்குப்பா. அப்ப ஏதோ விஷயம் இருக்கு உண்மையிலே. என்கிட்ட சொல்ல மாட்டேன். உன்ட எப்படி உன் வாயால வர வைக்கிற மட்டும் பாரு. அதான், நீ உண்மையிலே நைட்டு ஃபுல்லா தூங்க போறது இல்லையா? எனக்கு லைட்டு போட்டா தூக்கம் வராது, உனக்கு தெரியும்ல. ஆனா லைட் அமைச்சிருவேன், அதையும் சொல்லிட்டேன். அப்பா, இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு ஒவ்வொரு கட்டு கட்டியாச்சு. மழையில வர நனைஞ்சிடாதா? நல்ல தூக்கமா வருது. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எந்திக்க வேண்டியதான். எவன் செத்தா என்ன, இருந்தா என்ன, தூங்குனா என்ன, தூங்கலைன்னா என்ன? அதான் இவளுக்கு அவள பாரு. அத்தா, நீ ஏன் இப்படி இருக்க? என்ன பிரச்சனை? என்ன ஒரு வார்த்தை கேட்கல பேரு. மீன் குழம்பு வச்சு தின்னாலாம், மழையில நனைஞ்சாலாம். இதெல்லாம் வச்சு மனசனுக்கு கோவம் தான் வருது. ஆமா, இந்த தலைவலி பையனை எங்க வச்சேன்? எதையுமே காணல. அக்கா ரூம்ல இருக்கோ? ஆமா. இனி அங்க போய் எப்படி எடுக்கிறதுக்கு? அதான் அக்கா இருக்கார்ல, அக்கா மடியில படுத்து தூங்கிடுவோம். அடி இதாடி, அங்க போய் படுப்போ. பெட்டுதான் இருக்குல்ல, எந்திரி முதல்ல நீ. முடியவே முடியாது. அதான் மடியிலே இப்படி படுத்துக்கிறேனே. நீ ஏன் இன்னைக்கு தூங்க போறது இல்லையே? நானா தூங்கிக்கிறேனே. தலைமணி எல்லாம் அக்கா ரூம்ல கிடக்குது. அத்தான் நீ கேட்டாரா, அவதான் எடுத்து கொடுத்தேன். இன்னும் போய் எடுக்கணும். அதான் பேசாம அப்படியே தூங்கிறேனே. நீதான் தூங்க போறது இல்லையில. அத்தான், என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். உனக்கு என்ன பிரச்சனை? உன் முகமே காட்டி கொடுக்குது. ஏதோ பிரச்சனையில இருக்க. என்ன, யார்ட்டையும் சண்டைக்கு எதுவும் போயிட்டியா? இல்ல ஓண்ட எதுவும் சண்டைக்கு வந்துட்டாங்களா? என்ன பிரச்சனை தான்? சொன்னா தானே தெரியும். மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா எப்படி? என் ஏதாவது சொன்னா உன் பிரச்சனை தீர போறது இல்லடா. இருந்தாலும் சொன்னா உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சொல்லுதான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா போல இருக்க. யமகாதகி எதுனாலும் கண்டுபிடிச்சிருவா. இவட்ட சொல்லவே கூடாது. சொன்னா கண்டிப்பா அம்மாட்ட அண்ணன்டெல்லாம் சொன்னாலும் சொல்லிடுவா. அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சரவணா, வாயை விட்டுறாத. என்ன உனக்கு என்ன? பேசாம படுத்து தூங்குறதா தூங்கு. அதை இதையும் பேசிட்டு இருந்த பல்ல பேத்து போடுவோம் பாத்துக்க. சும்மாதான் உட்காந்துருக்கேன், சண்டையும் இல்ல ஒண்ணும் இல்ல. போய் உன் முகத்துல எழுதி விட்டிருக்கு. இப்ப கூட உன் மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஏதோ இவ கண்டுபிடிச்சிட்டா அந்த மாதிரி தானே. என்ன சொல்லுதான், சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க, எனக்கு நல்லா புரியுது. பாவமா இருக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு.
ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னல பாதி நான் ஒண்ணுல பாதி, எனக்கு தெரியாம உனக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது, உனக்கு தெரியாம எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும், என்ன சொல்லுவாங்க நகையும் சதை மாதிரி அப்படி இருக்கணும், என்னெல்லாமோ நீ சொன்னீங்க. ஏன் இப்ப வர வர மாறிட்டே இருக்க? என்ன பார்த்தாலே ஏதோ சிங்கத்தை பாக்குற மாதிரில பாக்குறேன். ஏன் தான் நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு. ஐயோ பொன்னி, நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. பாவம், நீ என்ன நம்பி வந்த புள்ள, என்ன மட்டும் நம்பி வந்த புள்ள, அம்மா அப்பா விட்டுட்டு. ச்சே, உன்னை அரைஞ்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. 25 லட்ச ரூபா பொன்னி, 25 லட்ச ரூபா போச்சு. நான் உன்னை எப்படி போய் தேட, எங்கிட்டு கண்டுபிடிக்க, பணத்தை எப்படி மீட்க எனக்கு தெரியலம்மா. அதான் கோவத்துல ஏதோ மத்தியானம் அரைஞ்சிட்டேன். சாரிடி. அத்தா, உன் மைண்ட் வயசா பேசுறத கொஞ்சம் வாய் திறந்து பேசின நான் என்னன்னு புரிஞ்சுப்பேன்ல. சொல்லு, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கு சொல்லு. அப்பாடா, அக்கா நார்மல் மூடுக்கு வந்தாச்சு. எப்பா, உன்னை நார்மல் மூடுக்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி சரி, அப்படியே உன் கைய வச்சு என் தலைய அப்படியே தடவி விட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லு பாப்போம். பொன்னி, பிரச்சனை அது இதுன்னு ஒண்ணும் இல்லடி. நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன் யார்கிட்ட? கல்யாணத்துக்கு முன்ன மாதிரி சரி சொல்லி சண்டைக்கு போவேன். எனக்கு இப்ப கல்யாணம் ஆகிட்டு ஒரே ஒரு பொண்டாட்டி இருக்கா. சண்டைக்கு போனா என்ன சும்மா விட்டுருவாளா என்ன? சண்டையெல்லாம் இல்ல. யோசிச்சுட்டே இருந்தேன் ஒவ்வொன்னா. அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, நீ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரும், எல்லாரும் தங்க நகை போடுவாங்க. நான் சித்தப்பா பிள்ளைக்கு ஒரு ஒரு பவுன் நகையாவது நான் போடட்டா நல்லாவா இருக்கும். அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு பவுன் நகை இப்ப வாங்கினா எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் கிட்ட வேணும். யார்கிட்ட கேக்குறதுக்கு? கடனை வாங்கினா நம்மளால கெட்ட முடியுமா? அப்பாட்ட கேட்டா நல்லாவா இருக்கும்? அண்ணன்ட வாங்கி அண்ணன் குழந்தைக்கே போட முடியுமா? அதான் மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குது, வேற எதுவும் இல்ல. உண்மையாவே இதுதான் பிரச்சனையா? உண்மையதானே சொல்றேன்? ஆமாடி, இதுதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. ஷோ, இதுக்குதான் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? எப்ப இத நீ என் காலையிலே சொல்லியிருந்தா இப்ப இந்த பிரச்சனையும் உனக்கு சால்வ் ஆயிருக்கும். சரி, இதுக்குதான் சொல்றது, பொண்டாட்டி எதுவுமே ஷேர் பண்ணு, கண்டிப்பா பிரச்சனை மாறும்னு எதுக்கு சொல்றாங்க பெரியவங்க? இப்ப மாதிரி புரிஞ்சுக்க. ஒரு பவுன் நினைத்தான். அத்தான், நான் எங்க வீட்டுல இருந்து வரும்போது காதுல கம்மல் மட்டும்தான் போட்டுட்டு வந்தேன். அது கூட ஒரு 1.25 பவுன் இருக்கும். எங்க அப்பா எது செஞ்சாலும் கனமால எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. அந்தா போடவா செய்யறேன், பீரோல தான் இருக்கு. அதனால அதை குடுக்கறேன்டா. நாளைக்கு பேங்க்ல கொண்டு அடகு வச்சோ இல்ல வித்தோ குட்டி பாப்பாக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. பொன்னி, என்ன மன்னிச்சிரு பொன்னி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் இடத்துல வேற எதுவும் பிள்ளைகள் இருந்தா என்ன பேசவே செய்யாது. மத்தியானம் இடம் பொருள்னு பார்க்காம ஏதோ கோபத்துல உன்னை அரைஞ்சிட்டேன். அதை கூட மனசுல வைக்காம நான் உனக்கு இவ்வளவு நல்ல ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. உங்க வீட்டுல போட்ட நகையும் கொண்டு அண்ணன் குழந்தைக்கு செய்யுங்கன்னு சொல்றீங்க. உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. மன்னிச்சிரு பொன்னி, மன்னிச்சிரு. ஐயா, இது என்னது சின்ன பிள்ளைகிட்ட அழுதுட்டு? என்னதான்? ஐயோ அழாத. எப்போ உனக்கு கோவமா பார்த்து அழும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. தயவு செஞ்சு அழாததா. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? அட அழாத, நீ அழுத நானும் அழுதுருவேன். அழாததா. அதான் நான் உன்னோட பொண்டாட்டிதான். உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் தானே செய்யும், வேற எது செய்வாங்க? நம்ம கிட்ட இன்னைக்கு பணம் காசு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நீ நல்ல நிலைமையில வரதான் போற. எனக்கு குண்டு மணி வாங்கி தரலன்னு சொன்ன, என்ன தங்கத்தால நீ போட்டதான் போற. எனக்கு நம்பிக்கை இருக்குதான். அழாத. இப்ப இந்த ஒரு பவுன் கம்மல ஒண்ணும் ஆக போறது இல்ல. இல்ல பொன்னி, அதை நான் ரூபாய் எதுவும் ரெடி பண்ணிடுவேன். இருந்தாலும் தரணும்னு அந்த மனசுக்கு வந்திருக்க. நான் என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல பொன்னி. ஆனா மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தான், இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்க. புருஷனோட சந்தோஷத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. புருஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண முடியாட்டாலும் அவங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கணும். அவதான் உண்மையான பொண்டாட்டி. நான் உண்மையான பொண்டாட்டி நினைக்கிறேன். அழாத.
வேண்டாமா? ஏய், உனக்கு சொன்னல நேற்று கல்யாணம் இருக்கு, அதுக்கு பியூட்டிஷியன் எல்லாம் பார்க்கணும், அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய புதுப்பிக்க வேண்டியிருக்கு, அப்புறம் நிறைய பர்ச்சேஸ்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு கடைக்கு வந்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே நடக்காது. அவசர அவசரமா கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க. நானும் கார்த்திக்கும் போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணாதானே முடியும். பாரு, டைமே இல்ல, இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியலடி. ஏய், அப்ப என்கிட்ட காலையில சொல்ல வேண்டியதானே, நானும் உங்களோட கடைக்கெல்லாம் வந்திருப்பேன்ல, உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. நான் மட்டும் இருந்து என்னடி செய்ய, அவளும் வரல, ஊருக்கு போயிருக்கா, நான் மட்டும் இருந்து எப்படி மேனேஜ் பண்றதுக்கு? ஏய், அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நானும் கார்த்திக்கு நிறைய இடம் போக வேண்டியது இருக்கு. அவர் 2 வீலர்னா எல்லா இடம் போயிட்டு வந்துடலாம். நீ வரேன்னு அவரு ஃப்ரெண்ட் இருக்காத, நீ ஃப்ரெண்டு கூட போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. அதான், அது இல்லாம உன்னை கூட்டிட்டு போனா நீ கடை வர பூட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பார்சல்லாம் வருதுப்பா. நம்ம ஏற்கனவே அனிலமணி சாரீஸ் தான் போட்டிருந்தோம்ல, அது நிறையவே கேட்டிருக்காங்க. நிறைய பார்சல் போட்டிருக்கேன், இன்னும் கொரியர் பாய் வருவாங்க. அவங்கள்ட்ட நீ எல்லாம் எடுத்து கொடுத்துரு சரியா? இன்னைக்கு கொஞ்சம் சாரி தான் வருது, அந்த வேணும்னு சொல்லி சொல்லாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது. அநேகமா 1 ஹவர்ல வந்துடும். நான் கொரியர் ஆஃபீஸ்ல போய் அதையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏய், நீ இல்லாம என்னடி செய்ய ஒத்துற? வேணா சாரீஸ்லாம் எடுத்து பக்கமா அடுக்கி வைக்கலாம், அவ்வளவுதான் முடியும். டிஸ்பிளேலாம் என்னால போட முடியாது. நீ இருந்தானா நீ சாரி கட்டுவ, நான் வீடியோ எடுத்து போடுவேன். நீ இல்லாம நான் என்ன பண்றதுக்கு? பூர்ணிமா, நீ ஒரு ஆஃப்டர்நூன் வரை இருந்தா போதும், ஓகேவா? நம்ம கடை ஓபன் பண்ணி 3 to 4 days தான் ஆகுது. அதுக்குள்ள லீவ் தான் நல்லாதான் இருக்கும். அதான் ஒரு ஆஃப்டர்நூன் வரை திறந்து இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா நான் வர சொன்னேன். ஓகேவா? மேனேஜ் பண்ணிடுவேல? நான் போயிட்டு ஈவினிங் குள்ள வந்துருன்னு நினைக்கிறேன். உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? நீ வீட்டுக்கு போனா எனக்கு கால் பண்ணு. மகா போலாமா? டைம் ஆச்சு. எவ்வளவு நேரமா வெளியே இருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தேன். ஹாய் சிஸ்டர், என்ன பிசினஸ்ல ரொம்ப சின்சியரா இருக்கீங்க போல இருக்கு. ஹாய் ப்ரோ, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்யாண மாப்பிள என்ன சார், சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் வச்சிட்டீங்க? நாங்க இந்த ஷாப் ஓபன் பண்ணியே 3 to 4 days தான் ஆகுது, அதுக்குள்ள கல்யாணம் வச்சா எப்படி? சரி, இனிவே கங்க்ராச்சுலேஷன் பிரதர். கண்டிப்பா ட்ரீட் வச்சிடணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட் கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும், 2 சேர்ந்து. கண்டிப்பா தங்கச்சிக்கு ட்ரீட் வைக்காம இப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீட், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரீட், அப்படிதானே? வச்சுட்டா போச்சு. தங்கச்சி செய்யாம வேற யாரு செய்ய போறேன். சரிம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம், நிறைய பர்ச்சேஸ் இருக்கு. சரி பூர்ணிமா, பாத்துக்க. ஆஃப்டர்நூன் நீ கிளம்பும் போது எனக்கு ஒரு கால் பண்ணு, ஓகேவா? அநேகமா நாளைக்கு மார்னிங் உங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க நானும் கார்த்திக்கும் வருவோம். சரி பூர்ணிமா, அப்ப நாங்க கிளம்புறோம். மகாவா, டைம் ஆச்சு. மகா, விளையாடாத. நமக்கு நீ எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதுக்குள்ளேயே உனக்கு பசிருச்சு. இன்னும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், உனக்கு எனக்கு சேம் ரிங் பார்க்கணும், ஜுவல்லரி ஷாப் போகணும், பியூட்டிஷியன் சொல்லணும், எவ்வளவோ வேலை இருக்கு. அதுக்குள்ள உனக்கு பசி வந்துட்டாக்கும். பசிக்கலாம் இல்ல கார்த்திக், லைட்டா வயிட்ட ஃபில் பண்ணிக்கோமேன்னா. எப்பவும் நம்ம வயசுக்கு வஞ்சகம் பண்ணவே கூடாது, தெரியல? நல்லா சாப்பாடுல கன்னா இருப்பேன். நம்ம இப்ப எங்க போறோம்? ஜுவல்லரி ஷாப், அப்புறம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அப்புறம் பியூட்டிஷியன். இங்க எல்லாம் போனா நம்ம மெய் மறந்து நம்மளே ஆன வாய் குழந்துட்டே இருப்போமே தவிர பசி வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சாப்பிடணும்னு தோணாது. அந்த கலெக்ஷன் நல்லா இருக்கு, இந்த கலெக்ஷன் நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, இதை எடுப்போமா, இதை போட்டு பார்ப்போமா அப்படின்னு இருப்போமே தவிர சாப்பிட பத்தி திங்க் பண்ண மாட்டோம். அதான் இப்பவுமே வயிறு ஃபுல் பண்ணிட்டோம் நீங்க, உள்ள போய் எந்த கலையும் இல்ல. ஷப்பா, நீ இங்க இருக்கக்கூடிய ஆளே இல்ல மகா. என்ன அறிவு, என்ன மூளை! வா, அளவுக்கு என்னால திங்க் பண்ண முடியலையே. என்ன கார்த்திக், கிண்டலா பண்றீங்க? பசியோட அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது. உள்ள போய் எல்லா இடம் 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்ணெல்லாம் வெளியே தள்ளி, அப்பா ஒரு கப்பு ஜூஸா, ஒரு கப்பு தண்ணியாவது கிடைக்காதுன்னு நினைப்பீங்கல்ல, அப்ப புரியும் என்னோட அருமை. நீங்களும் அந்த ஜூஸை குடிச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு வயிறு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கும். மகா, உனக்கும் எனக்கும் எது இதுல ஒத்து போகுதோ என்னமோ, இதுல கண்டிப்பா ஒத்தே போகாது. நீ சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கிறவ, நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவன். இந்த விஷயத்துலதான் நமக்குள்ள எப்படி இருக்க போகுதோ. பாருங்க பாருங்க பாருங்க, கல்யாணம் மட்டும் முடியிட்டு உங்களை எப்படி மாத்தி காமிக்கிறேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், வேற எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம், அவ்வளவுதான். பில் கொண்டு வந்துருங்க. என்ன பேர சொல்லி கூப்பிடுற? நம்ம 2த்துக்கும் இன்னும் 3 daysல கல்யாணம். என்ன இன்னும் பேர் சொல்லிதான் நீ கூப்பிட கூடாது. வாங்க, இருங்க, சாப்பிடுங்க, அப்படிதான் கூப்பிடணும். அம்மாக்கு பேர் சொல்லி கூப்பிடணும்னா சுத்தமா பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். ஏன் கூட இந்த அத்தா, நாதா, மாமா இப்படி சேர்த்துக்க வேண்டியதுனே? அதெல்லாம் என்னால முடியாது. நான் 2K கிட்டு. வேணா வாடா போடா, டேய் கார்த்திக் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேனே தவிர நீங்க வாங்க எதிர்பார்க்கவே செய்யாதீங்க. என்ன கார்த்திக், அந்த காலத்து ஜெனரேஷன் மாதிரி பேசுறீங்க? நீங்க 2K கிட் தானே, பேர் சொல்லி கூப்பிட்டா ஃபேஷனே. மகாகுட்டி,
எனக்கும் சில ஆசைகள்லாம் இருக்கதானே செய்யும். நமக்கு வர்ற ஒய்ஃபு நம்மளை இப்படி கூப்பிடணும், அப்படி கொஞ்சணும், எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும்ல. ப்ளீஸ் என்ன அம்மா கிட்ட வச்சாவது வாங்க போங்கன்னு கூப்பிடு. கார்த்திக்னு கூப்பிடாத. ரூம்ல எப்படினாலும் கூப்பிட்டுக்க, பிரச்சனையே இல்ல. கார்த்திக், நீங்க எல்லாத்துலயுமே லேட் பிக்கப் தான். வெளியே கொஞ்சம் பாருங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அந்த மரத்துக்கிட்ட 2 பேர் நின்னாங்க. இன்னும் அங்க இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நீங்க என் பக்கத்துல வந்து பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 20 மினிட் ஆயிருக்கு. ஏய் மகா, ஆமா என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? ஆ? அன்னைக்கு என்னடான்னா பொம்பளைங்க சைக்காலஜியே தெரியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு லேட் பிக்கப். ம், எல்லாம் இருக்குடி உனக்கு. இன்னும் 3 நாள் தானே, அதுக்கப்புறம் பாரு இப்படி பேசின வாயி என்ன பேச போகுதுன்னு. பார்க்கதானே போறோம். மகா, உன்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லவா வேண்டாமான்னு தெரியல. 2 நாளாவே யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க முடியாது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டே என்னன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா ரொம்ப ரொம்ப பாவம். அப்பா கல்யாணம் 2 இயர்ஸ்லயே விட்டுட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து அம்மா எனக்காகவே மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அம்மா யாருக்கும் எதுவும் உதவி செய்வாங்களே தவிர சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட எங்க அம்மா நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது இப்ப கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் மாமியார் மருமக கொடுமை அப்படி இப்படின்னு காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம வீட்டுல அப்படி எதுவுமே நடக்க கூடாது. சரியா? நடக்காது. இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு நியூ என்ட்ரில உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. கார்த்திக், மாமியாரா நினைச்சா மட்டும்தான் சண்டை சச்சரவு எல்லாம் அந்த வீட்டுல வரும். நான் மாமியார்னு நினைக்கல உங்கள, அம்மா மாதிரி நினைச்சிருக்கேன். சரியா? என்னோட கரெக்டா அப்படிதான். நானும் யார்ட்டையும் புதுசு புதுசு சண்டை போடவோ கோவப்படவோ அப்படிலாம் செய்யவே மாட்டேன். உங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி பாத்துப்பேன். போதுமா? தேங்க்ஸ் டியர். லவ் யூ சோ மச். லவ் யூ டியர். அம்மாவையும் உங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன். டோன்ட் வரி. வந்து நீயும் பேசுமா கண்ணில் வைத்து காய்ச்சலா